எங்களுக்கு எதிரி யார்? மத்த கட்சிக்காரன் போட்டுக்கிறான். திமுக எங்களுக்கு எதிரி பிஜேபி, திமுக எங்களுக்கு எதிரி எடப்பாடி, திமுக எங்களுக்கு எதிரி சீமான், திமுக எங்கள் எதிரி விஜய். ஆக ஆளுகிற பொறுப்பு திமுக. இரண்டாம் இடம் யாருக்கு என்பதற்கு தான் 4 பேருக்கு போட்டியே தவிர 2026 உதயசூரியன் உதிக்கும் தளபதி முதல்வர். இன்றைக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவராக இருக்கிற தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் ஆருயிர் அண்ணன் தளபதி அவர்கள். அவருக்கு பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியில் எனக்கு பொன்னாடை அணிவித்த அன்பு தோழர், இதே இடத்தில் நீங்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பேசி இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அருமை அண்ணன் மாவட்ட செயலாளரும் அன்பு சகோதரர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் ஒரு தொண்டனை எப்படி இந்த இயக்கம் உயர்ந்த இடத்தில் உட்கார வைக்கும் என்பதற்கு அடையாளம் இங்கே வருகை தந்திருக்கிற எங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் என்று என்னை அடையாளம் காட்டி பேசினார்கள். உங்களிடத்திலே என்னை அறிமுகப்படுத்தினார். இது கோவி செழியனுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்பதை விட இந்த இயக்கத்தில் அடிமட்ட தொண்டனாக இருந்து எவன் உழைத்தாலும் அவன் உயர்த்தப்படுவான் என்பதற்கு திராவிட மாடல் முதல்வர் தொண்டர்களுக்கு தந்த பரிசு இந்த எளிய தொண்டன் கோவி செழியன், இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர். இது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அரசியல் பாடம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஏழை எளிய மக்களை நேசிக்கிற தலைவர், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று கருதுகிற தலைவர். அதை உள்வாங்கிய காரணத்தால் தான் நம்முடைய மாவட்ட செயலாளர் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான கூட்டங்கள், நலத்திட்ட உதவிகள், போட்டிகள், நன்கொடைகள், அன்பளிப்புகள், புத்தகங்கள், மருத்துவ முகாம் என்று எண்ணற்ற நிகழ்ச்சியை ஒன்றுபட்ட சென்னை மாவட்டத்தில் நடத்துகிற மாவட்டம் சென்னை வடகிழக்கு மாவட்டம் என்று சொன்னால் அந்த பெருமை நம்முடைய மாவட்ட செயலாளரை சாரும். இது ஏதோ இன்றைக்கு அல்ல. ஒன்றுபட்ட மாவட்ட பொறுப்பாளராக அவர் தேர்வு செய்யப்பட்ட நேரம் 10 ஆண்டுகளுக்கு முன்னால், 12 ஆண்டுகளுக்கு முன்னால். ஓயாமல் உழைக்கிற உழைப்பு மாதவரத்தின் செல்ல பிள்ளையாக உலா வந்த நேரம். பாராளுமன்ற தேர்தல் நெருங்குகிறது. தேர்தல் நிதி கேட்கிறார் அன்பு தலைவர் கலைஞர். மூத்த மாவட்ட செயலாளர்கள், பெயரை சொல்ல முடியும், மூத்த மாவட்ட செயலாளர்கள் ஐயா கோசி மணி போன்றவர்கள், ஐயா வீரபாண்டியார் போன்றவர்கள், இன்னும் பல மாவட்ட செயலாளர்கள், இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிற பலர், அண்ணன் ஐபி போன்றவர்கள் கூட அனைத்து மாவட்டத்திலும் கலைஞருடைய கட்டளை ஏற்று தேர்தல் நிதி வசூல் செய்து மாநாட்டு பந்தலில் வழங்கிய போது மாவட்ட பொறுப்பாளராக அண்ணன் சுதர்சனம் பொறுப்பேற்று பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாடு அளவில் 2ஆம் இடத்தை பெற்று தந்த மாவீரன் மாவட்ட செயலாளர் அண்ணன் சுதர்சனம் என்பதை அன்றைக்கும் புரிந்தோம், இன்றைக்கும் புரிகிறோம். தன்னுடைய அரசியல் வலிமை, இதே மாதவரம் நகர்மன்றத்தினுடைய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். நகர்மன்ற தலைவராக வருவார் என எண்ணிதான் வாக்களித்தார்கள். இவர் சேர்மனாக வர வேண்டும் என்பதற்கு பல வார்டுகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் அதிகம். ஏகமனதாக காத்திருந்தார்கள். தலைமை கழகம் முடிவெடுத்தது கூட்டணி கட்சிக்கு மாதவரம் நகர்மன்ற தலைவர் பதவி. எனவே கூட்டணி கட்சிக்கு அதை கொடுத்து அவர்களை வெற்றி பெற அழைத்துவா என்று சொல்லி வெற்றி பெற்று முதலிடத்தில் வர வேண்டிய அண்ணன் சுதர்சனம் நகர்மன்றத்தினுடைய துணை தலைவர், கூட்டணி கட்சிக்கு முதலிடம். எனவே கலைஞரும் தளபதியும் எதை நினைத்தார்களோ அதை செய்யக்கூடிய ஒரு உண்மை தொண்டன் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அண்ணன் சுதர்சனம் என்று சொன்னால் பிற மாவட்டங்களுக்கு அது ஒரு வழிகாட்டியான செயல். இன்றைக்கு கூட அவர் சிஎம்டி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துடைய உறுப்பினர், தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய நூலக குழு தலைவர். இப்படி எண்ணற்ற பதவிகள், பொறுப்புகள், கடமைகள் இந்த இயக்கத்தில் தன்னை நாடி வந்தாலும் தளபதியின் வேத வாக்கை செயல்படுத்துகிற காரணத்தால் தான் இப்போது நடைபெறுகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட அவர் எந்த துறையில் பேச விரும்பினாலும் பேசுவதற்கான வாய்ப்பு. ஆனால் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இந்த கூட்டத்தொடரில் வனத்துறை தொடர்பான மானிய கோரிக்கையில் பேசவிட்டார். அருமையாக பேசி முதலமைச்சருடைய பாராட்டுதலை பெற்ற மாவட்ட செயலாளர் நம்முடைய அண்ணன் அவர்கள். ஆக தம்பிமார்களுடைய தரம்தான் ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய தகுதி. பாத்திரமருந்து பிச்சையிடு, எல்லோரும் எல்லாமுமாக ஆகிவிட முடியாது. நான் பேசுகிற பகுதியில் நிரம்ப தாய்மார்கள், நிரம்ப தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள். உங்களை பார்த்து நான் பணிவோடு கேட்கிறேன், இந்த 4 ஆண்டு காலத்தில்
அன்பு சகோதரர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னதை போல தேர்தல் நேரத்தில் என்னென்ன வாக்குறுதிகளை தந்தாரோ அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு மக்கள் மத்தியில் ஓட்டு போடு என்று கேட்கிற துணிச்சல் திமுக கட்சிக்காரனை தவிர தமிழகத்தில் வேறு எந்த கட்சிக்காரனுக்கு உண்டு? 4 ஆண்டு காலம் அதிமுக போராட்டம் நடத்தியதா? சிறைக்கு போயிருப்பாயா? மறியலுக்கு வந்திருப்பாயா? மாற்று கட்சிக்காரனை மதித்து இருக்கிறேன். ஆட்சி போன பிறகு உன்னுடைய அதிமுக வேட்டிகளை சலவை கடைக்கு போட்டுவிட்டு சாதா வேட்டியோடு சுத்துகிற அதிமுக காரர்கள் தமிழகத்தில் லட்சக்கணக்கானவன். ஆனால் திமுக தொண்டனை பொறுத்தவரை ஆட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும், பதவி இருந்தாலும் இல்லை என்றாலும், கோட்டை இருந்தாலும் இல்லை என்றாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் எங்கள் அண்ணன்மார்களை வைத்துவிட்டு பிரகடனப்படுத்துகிறேன், ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது திமுக தொண்டன் அதிகமாக வேட்டி கட்டுவதை விட எதிர்கட்சியில் இருக்கும் போது திமுக தொண்டன் கம்பீரமாக வேட்டி கட்டி உலா வருவானே, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொத்து, எங்களுடைய அடிப்படை தளம். அறிஞர் அண்ணா சொல்லுவார், பதவி என்பது என் தோளில் போடுகிற துண்டு, இதை என்றைக்கும் நான் இழக்க தயார். ஆனால் இடிப்பில் இருக்கிற வேட்டியை, கொள்கையை, லட்சியத்தை என்றைக்கும் இழக்க மாட்டேன் என்று ஆயுட்காலம் முழுவதும் உழைத்திட்ட ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் அண்ணா. அவர் வழியில் அன்பு தலைவர் கலைஞர், அதே வழியில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் பொதுக்குழுவில் சொன்னார், எல்லோருக்கும் நினைவிருக்கும் என்று கருதுகிறேன், எல்லோருடைய உடம்பிலும் சிகப்பு ரத்தம் தான் ஓடும், ஆனால் திமுக தொண்டனுடைய உடம்பில் கருப்பும் சிவப்பும் கலந்த ரத்தம் ஓடும், அதுதான் திமுகவின் ரத்தம், அதுதான் திமுகவின் சொந்தம் என்று பேசிய தலைவர். இன்றைக்கு அவர் வழியில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மாற்று கட்சிக்காரர்களுக்கும் எதிர்கட்சிக்காரர்களுக்கும் அண்ணன் உதயநிதியை பார்த்து வயிற்றெரிச்சல். காரணம், இத்தோடு முடியும் என்று காத்திருந்த நேரத்தில், அவர் வரமாட்டார் இருக்க மாட்டார் என்று சொன்ன நேரத்தில், கலைஞரின் பேரனாக, தளபதியின் மதகனாக திமுக தொண்டர்கள் தூக்கி பிடிக்கிற ஒரு இளந்தலைவராக எங்கள் அண்ணன் உதயநிதி கிடைத்திருக்கிறார். இன்னும் 100 ஆண்டு காலம் எங்கள் பயணம் தொடரும். மாற்று கட்சியில் அப்படி சொல்லுகிற ஆள் உண்டா? அந்த கட்சிக்கு அடுத்து யார்? கேள்விக்குறி. கேட்டால் சொல்லுவார்கள், தொண்டர்கள் கூட தலைவர்களாக வர முடியும் என்று நான் கேட்கிறேன். நீ தொண்டால் உழைத்து உழைத்து பதவிக்கு வந்தவரா எடப்பாடி? சசிகலாவை கேட்டால் தெரியும், இல்லை என்றால் செல்போனை எடுத்து யூடியூப் போட்டு பார்த்தால் தெரியும் எடப்பாடி எப்படி பதவிக்கு வந்தார் என்று. ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி 1976 ஆட்சி கலைக்கப்படுகிறது. மிசா காலகட்டம், கோட்டை இல்லை, கொத்தளம் இல்லை, காவல்துறை 50க்கும் மேற்பட்டவர்கள் கோபாலபுரம் வருகிறார்கள். மாலை 4-5 மணி இருக்கும். போலீஸ் வருவதை பார்த்துவிட்டு கலைஞர் சொன்னாராம், வாங்கய்யா என சொல்லிவிட்டு போகலாமா என்று கேட்டிருக்கிறார். தன்னை கைது செய்ய வருகிறார்கள் என அறிந்து தெரிந்து அந்த போலீஸ் சொன்னார்கள், உங்களை கைது செய்ய நாங்கள் வரவில்லை, எங்களுக்கு உத்தரவு அப்படி இல்லை, பிறகு எதற்கு வந்தீர்கள் என்று கேட்டதற்கு காவல்துறை சொன்னது, உங்கள் மகன் ஸ்டாலின் எங்கே? 76 நடிகர் விஜய்க்கோ சீமானுக்கோ இந்த வரலாறு புரிய நியாயம் இல்லை. 1926 அதில் ஒரு 24, இதில் ஒரு 25, 50 ஆண்டுகளுக்கு முன்னால், மனதில் கேட்கிறேன், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் மகன் ஸ்டாலின் எங்கே என்று கேட்ட அந்த தளபதியின் வரலாறு எங்கே? படத்திலும் நடிப்பது, மக்களிடத்திலும் நடிப்பது, வாய்ப்பு இருந்தால் கோட்டை, இல்லை என்றால் ஷூட்டிங் என்று ஓடுகிற இந்த சினிமா கட்சியை சார்ந்தவன் எங்கே? என் மகன் வெளியிலே நாடகம் நடிக்க போயிருக்கிறார், தூக்கு மேடை நாடகம், செங்கல்பட்டு அருகே நாடகம், விடியற் காலை வாருங்கள் அழைத்து செல்லலாம் என்று கலைஞர் சொல்லுகிறார். வந்திருந்த காவல்துறைக்கு நம்பிக்கை இல்லை, இல்லை இல்லை அவரை கைது செய்துதான் நாங்கள் செல்ல வேண்டும், காலையில் தான் வருவார், வீட்டில் இல்லை, இல்லை இல்லை நாங்கள் பரிசோதிக்கிறோம் என சொல்லி வீட்டில் எல்லா இடத்தையும் தேடியதற்கு பிறகு வெளியே வந்து சொன்னார்கள், ஸ்டாலின் இல்லை, நாங்கள் காலையில் வந்து அவரை கைது செய்கிறோம் என காவல்துறை போகிறது. 4 மணிக்கு தளபதி வருகிறார், நாடகம் முடித்து களைப்போடு வருகிறார், கண் விழித்து வருகிறார்.
6 மணிக்கு காவல்துறைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் தேடிய ஸ்டாலின் வந்து விட்டார், வாருங்கள், கைது செய்து அழைத்து போகுங்கள் என்று தன் மகனை வாய்ப்பிருந்தால் முதலமைச்சர் கலைஞர் எப்படியும் காப்பாற்றி இருக்கலாம், சிறைச்சாலைக்கு அனுப்பாமல். ஆனால் தொண்டன் எப்படி சிறைக்கு போனானோ அதே போல் தன் மகனும் சிறைக்கு போனால் போகட்டும் என்று எண்ணி இருந்த ஒரு தியாக தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற அற்புத தலைவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. 6:30 மணி ஆனது, காவல்துறை வந்தது. தளபதி தயார் நிலையில் இருந்தார். அம்மையார் தயாளம்மையார் அழுகிறார், மனைவி அழுகிறார், உடன் பிறந்தவர்கள் அழுகிறார்கள், கழகத்தோடர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். ஆனால் மலை குலைந்தாலும் நிலை குலையா மாமனிதன் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர மனிதன் தன் மகனை காவல்துறையிடம் ஒப்படைக்கிறார். காவல்துறையிடம் ஒப்படைத்து அடுத்த வினாடி நீதானடா ஸ்டாலின் என சொல்லி அவர் முடியை, அவர் கூந்தலை, மெல்லிய கூந்தலை கையால் பிடித்து இழுத்து உடுக்கி அந்த போலீஸ் வேனில் தூக்கி எறிகிறார்கள். அப்பா என்று கலைஞன் இருக்கிறார். அப்பா என்று கலைஞன் என்ற தளபதியை பார்த்து அன்பு தலைவர் கலைஞர் சொன்னாராம், கீழப்பலூர் சின்னசாமியும் சிவலிங்கம் செய்த தியாகத்தை விட நீ ஒன்றும் பெரிய தியாகம் செய்யவில்லை, போய்வாடா மகனை என்று தன் மகனை 76 சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்த தலைவர் அவர்தான் இன்றைக்கு நாட்டின் முதலமைச்சர். அவர்தான் நாட்டின் முதலமைச்சர். உள்ளே போனார், சிறையில் அடைக்கப்பட்டார். நள்ளிரவு. அதிமுகவுடைய காவல்துறை அல்ல, அன்றைக்கு இருந்து அரக்க மனம் படைத்தவர்கள் தளபதியை உதைத்து புடைத்து அவர் உயிரை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம். நள்ளிரவில் ஓடி வந்து எங்கே இருக்கிறார் தலைவர் பேரை சொல்லி அவர் மகனை என்ன கேட்டு 12 மணிக்கு அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். ஆற்காடார் முரசொலிமாறன் கதிகலங்கி நிற்கிறார்கள். ஆனால் ஆற்காடா போய் சொன்னார், என் தலைவரை விட்டு பிள்ளையை ஒண்ணு செய்யாதீர்கள், என்னை வேண்டுமானால் அடிங்கள், என் தலைவரை விட்டு பிள்ளையை விட்டுவிடுங்கள் என்று ஆற்காடார் கேட்ட பொழுது ஓங்கி அடித்து அவர் காதிலே ரத்தம் கசிய 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 திமுக தொண்டன் சிந்திய ரத்தம் கொஞ்சமா நெஞ்சுமா அடித்து உதைத்து புதைத்து நெஞ்சிலே பூட்ஸ் காலால் வைத்து மிதிக்கிற நேரத்தில் அன்றைக்கு மேயராக இருந்த சிட்டிபாபு என்ற கலைஞரின் தம்பி, என் தலைவர் வீட்டு பிள்ளையை உதைக்காதே, அவனை சாகடிக்காதே, அவன் பச்சை பிள்ளை, அவன் தாங்க மாட்டான் என அவரை அப்புறப்படுத்தி விட்டு தன் நெஞ்சை தந்தான் சிட்டிபாபு. மிதித்து 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 நெஞ்சில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்த்து மேயர் சிட்டிபாபு காலமானார். ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்து காப்பாற்றிய தலைவர் எங்கள் தங்க தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற தியாக தலைவன். தியாக தலைவன் பிறந்தது கலைஞருக்காக, அவர் பிறந்தது அம்மையார் தயாளுக்காக. ஆனால் அவர் உயிரை தொண்டன் உயிர் கொடுத்து ஒரு தலைவனை காத்தான் என்ற வரலாறு சிட்டிபாபு வரலாறு. மேயரானார், வணக்கத்திற்குரிய மேயரானார், மக்கள் ஆதரவோடு மேயரானார். மாநகராட்சிக்கு செல்ல வேண்டும். செல்லுகிற நேரத்திலே பெரியார் படம், அண்ணா படம், கலைஞர் படம், மூத்த தலைவர்கள் படம், இன்னும் பல படங்கள், தியாக முன்னோடிகள் படங்கள். அதில் ஒரு படம் மேயர் சிட்டிபாபுவினுடைய படம். நானாக இருந்திருந்தால் பதவியேற்றிருக்கிற மகிழ்ச்சியாக மேயராக சென்னையின் முதல் குடிமகனாக ஆனந்தப்பட்டு மகிழ்வோடு நாற்காலிக்கு சென்றிருப்பேன், பட்டாடை வாங்கியிருப்பேன், மாலைகளை வாங்கியிருப்பேன். ஆனால் அண்ணன் தளபதி அவர்கள் மேயராக பொறுப்பேற்று மாநகராட்சிக்கு போன போது பெரியாருக்கோ அண்ணாவுக்கோ படத்திற்கோ சிலைக்கோ மாலை அணிவிக்காமல் எந்த தொண்டன் தனக்காக உயிர் தந்தானோ அந்த தொண்டன் மேயர் சிட்டிபாபுனுடைய படத்துக்கு மாலை போட்டுவிட்டு மேயர் நாற்காலியில் உட்கார்ந்தார். தியாக உள்ளம் படைத்த தலைவர் தளபதி என்று சொன்னால் தியாகத்தை தியாகிதான் மதிக்க முடியும். நாங்கள் செய்த சாதனைகள் கொஞ்சமா நெஞ்சமா? என்னுடைய அருமை சகோதரர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கேட்டார், கொரோனா காலகட்டத்தில் 5000 கொடு நாங்கள் சொன்னோம். தளபதி சொன்னார், திமுக சொன்னது, எடப்பாடி தந்தது வெறும் 1000 ரூபாய். நாங்கள் மீண்டும் சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் சொன்னதை போல் 4000 தருவேன். சொன்னோமா இல்லையா? ஆட்சிக்கு வந்தோம். அரசாங்கத்தில் பணம் இருந்ததா? கோட்டையில் பணம் இருந்ததா? கொத்தளத்தில் பணம் இருந்ததா? களஞ்சியத்தில் பணம் இருந்ததா?
கஜானாவில் பணம் இருந்ததா? கருவூலத்தில் பணம் இருந்ததா? இல்லை இல்லை இல்லை. அதிமுக ஆட்சி சுரண்டி விட்டு போய்விட்டது. எடப்பாடி கும்பல் கோட்டைக்கு போனார், கையை விரித்தார்கள் பணம் இல்லை என்று. 4000 தருவேன் என சொல்லிவிட்டார் நம்முடைய தலைவர். இதே நிகழ்வை போலதான் அவருடைய தந்தை கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது தேர்தலுக்கு முன்பு சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் வண்ண தொலைக்காட்சி தருவேன், கூட்டுறவு சங்க கடன் அடியோடு ரத்து செய்வேன். 7 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி விற்ற காலத்தில் கலைஞர் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் 1 கிலோ அரிசி வெறும் 2 ரூபாய். அதிசயித்து போனான். அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் சொன்னார், இந்த தேர்தலின் கதாநாயகன் டாக்டர் கலைஞர் தந்திருக்கிற தேர்தல் அறிக்கை என்று ப. சிதம்பரம் பாராட்டினார். நின்றோம், வென்றோம், வெற்றி பெற்றோம், கோட்டைக்கு போனோம். கலைஞர் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். ஐஏஎஸ் அதிகாரிகள் ஓடி வந்தார்கள். நிதித்துறை செயலாளர், தலைமை செயலாளர், மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள். கலைஞர் சொன்னார், வண்ண தொலைக்காட்சி தர வேண்டும், கூட்டுறவு சங்க கடன் ரத்து செய்ய வேண்டும், கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு விற்க வேண்டும், கையிருப்பு எவ்வளவு, கஜானா எவ்வளவு என்று கேட்டார்கள். அதிமுக ஆட்சி முடிந்து கலைஞர் முதலமைச்சரான உடன் ஐஏஎஸ் அதிகாரிகள், நிதித்துறை செயலாளர்கள் சொன்னார்கள், களஞ்சியம் காலி, கஜானா காலி, கருவூலம் காலி, கையிருப்பு இல்லை, எல்லாம் சூறையாடி விட்டார்கள், என்ன செய்வீர்கள் என்று ஐஏஎஸ் அதிகாரிகள், நிதித்துறை செயலாளர்கள் கலைஞரிடத்தில் சொன்னார்கள். முதலமைச்சர் கலைஞர் உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு சொன்னார், களஞ்சியம் காலியாக இருக்கலாம், கருவூலம் காலியாக இருக்கலாம், கையிருப்பு காலியாக இருக்கலாம், கஜானா காலியாக இருக்கலாம், ஆனால் என் மூளை காலி இல்லை என்பதை நாட்டுக்கு காட்டிய தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். வண்ண தொலைக்காட்சி தந்தோமா இல்லையா? இன்றைக்கு கூட மனசாட்சியோடு நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், கலைஞர் காலத்தில் கொடுத்த டிவி பல கடைகளில், பல இடங்களில், பல வீடுகளில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அப்பப்ப அலைவரிசை சரியில்லைன்னா தலையில ஒரு தட்டு தட்டுனா போதும், படாரு நல்ல படமா வருது. அசைக்க முடியாத டிவி நம்ம டிவி. ஆனா அதன் பிறகு ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதா மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க. நான் கேட்கிறேன், அதிமுக ஆட்சியில் கொடுத்த மிக்சி கிரைண்டர் கண்ணுக்கு நேராக காட்ட முடியுமா? ஆனால் கலைஞர் கொடுத்த வண்ண தொலைக்காட்சி கிராமத்தில் இன்றைக்கும் லட்சக்கணக்கானவன் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் நிரந்தர தலைவர் டாக்டர் கலைஞர், டூப்ளிகேட் தலைவி அம்மையார் ஜெயலலிதா. இதைவிட வேறு என்ன சொல்ல முடியும்? இப்போது கூட என்னுடைய அருமை சகோதரர்கள் மாவட்ட செயலாளர் அற்புதமாக சொன்னார், அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி தெளிவாக சொன்னார். நேற்றைய தினம் சிறுபான்மை மக்களுக்கு மத்திய அரசு செய்கிற துரோகம், இஸ்லாம் மக்களுக்கு, கிறிஸ்துவ மக்களுக்கு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றினார். இப்பொழுது கூட, இன்றைக்கு கூட ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கு பயனடையக்கூடிய வகையில் கச்சத்தீவை மீட்டே தீர்வோம் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி அனைத்து கட்சியும் அதை ஏற்றிருக்கிறது என சொன்னால், அடிப்படை பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு போராடுகிற ஒரே போராளி தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற அற்புத தலைவர். ஆட்சியில் இருந்த போதும் போராட்டம், ஆட்சி இல்லாத போதும் போராட்டம், ஆட்சியில் இருந்த போது மத்திய மாநில அரசு, ஆட்சி இல்லாத போது ஒன்றிய அரசு. எனவேதான் கேட்கிறோம், பதவியில் இருந்தாலும் உங்களுக்காக உழைக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் உழைக்கிறோம்? பள்ளி கல்விக்கு, அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு, அந்த துறைக்கு ஒன்றிய அரசு நாம் தருகிற பணத்தில் 2500 கோடி. மோடி, உன் அப்பா வீட்டு பணம் அல்ல, என் வீட்டு வரி பணம். தீர்த்தகிரி பட்டில் இருக்கக்கூடிய என் தங்கை, என் அண்ணன், எனது அக்கா, எனது மாமன், என்னுடைய மைத்துனன், என் கட்சிக்காரன், எதிர்கட்சிக்காரன், வியாபாரி, தொழிலாளி, அரசு ஊழியர், இவன் தருகிற வரி 2500 கோடி. அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி டெல்லிக்கு சென்று பள்ளிக்கூட வாத்தியார்களுக்கு சம்பளம் தர வேண்டும், கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டும், மாணவர் நலன் காக்க வேண்டும், பணம் தா என்று கேட்டதற்கு ஒன்றிய அரசின் மத்திய கல்வி அமைச்சர் சொன்னான் சிரித்துக் கொண்டே, 2500 கோடி என்ன, நான் 5000 கோடி தருகிறேன், ஆனால் மும்மொழி திட்டத்தில் இந்தியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கையெழுத்து போடு, அரை மணி நேரத்தில் 5000 கோடி தருவேன். காசியை காட்டி மிரட்டலாம் என எண்ணினான் டெல்லிக்காரன். இந்த செய்தி டெல்லியில் நடக்கிறது என புரிந்து கொண்டு
தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அடுத்த வினாடி பத்திரிகையாளர் அழைத்து சொன்னார், டெல்லியிலே பேரம் பேசுகிறான், பணம் தருவேன், கையெழுத்து போடு என சொல்கிறான். இங்கிருந்து சொல்கிறேன், நீ 10,000 கோடி கொடுத்தாலும் உன்னிடத்தில் மண்டியிட மாட்டேன், இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அந்த செலவை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏழை பிள்ளைகளுடைய கல்வி செலவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே மாநில முதலமைச்சர் தமிழகத்தில் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொன்னால், ஏழைகளின் தலைவர் எங்கள் தலைவர் தளபதி எடப்பாடி. அந்த வரலாறு உனக்கு தெரியுமா, புரியுமா? போட்டி போட்டு கொண்டு ஓடுகிறாய் டெல்லிக்கு. நான் யாரிடத்திலும் அடிமை வேலை பார்க்க மாட்டேன் என்று சொன்னாயே, அமித்ஷாவை எதற்கு சந்தித்தாய்? செங்கோட்டையன் எதற்கு தனியாக போனார்? டெல்லிக்கு செல்கிற அழகு எங்களுக்கு தெரியாதா? அடிமைப்பட்டு கிடந்த வாழ்வு எனக்கு புரியாதா? ஆனால் எங்கள் தலைவர் தளபதி இதே சென்னை நூற்றாண்டு விழா ஸ்டேடியத்தில் மோடியை வைத்துக் கொண்டு சொன்னார், மிஸ்டர் பிரதமர், மிஸ்டர் மோடி, நான் தருகிற பணத்தை திருப்பித்தா, தர மறுக்கிறாய், நியாயமா? நேருக்கு நேராக, நேருக்கு நேராக. அதுக்கு என்ன காரணம்? அவர் உடம்பில் ஓடுகிற ரத்தம். அழுத்தமாக சொல்ல வேண்டுமானால், அன்பு தலைவர் கலைஞர் 1973-74களில் முதலமைச்சர், இந்தியாவுடைய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி, நேரு பெருமான் பெற்றெடுத்த செல்வ சீமாட்டி, உருவத்திலே பெண், உள்ளத்தில் ஆண், பங்களாதேஷ் யுத்தத்தை, பாகிஸ்தான் யுத்தத்தை நடத்தி வெற்றி கண்ட வீரமங்கை, பெண்ணாக இருந்த மக்களுக்கு உழைத்த போராளி, 144 அணிசேரா நாட்டுக்கு தலைவி அன்னை இந்திரா காந்தி, நாட்டின் பிரதமர் கலைஞர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர். டெல்லி போனார், அவருடைய இல்லத்தில் சந்தித்தார், தேநீர் தந்தார்கள். இருவரும் 1+1 தேநீர் அறிந்து கொண்டே இருக்கிறார்கள். கலைஞர் சந்தித்தது விமான நிலையம் அல்ல, கலைஞர் சந்தித்தது பாராளுமன்ற மைய மண்டபம் அல்ல, கலைஞர் சந்தித்தது அண்ணன் சுதர்சனமும் நானும் உட்கார்ந்திருப்பது போல் பொது மேடை அல்ல, கலைஞர் சந்தித்தது பொது இடத்தில் அல்ல, இந்திரா காந்தியின் வீடு. டீ சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார்கள். கலைஞர் கேட்டார், பாரத பிரதமர் அவர்களே, ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 தேசிய கொடியை நீங்கள் டெல்லியில் கொடியேற்றுவதை போல் அந்தந்த மாநில முதலமைச்சர் அந்தந்த மாநிலத்தில் கொடியேற்றுகிற உரிமையை நீ எங்களுக்கு வழங்க வேண்டும். டீ சாப்பிட்டுக் கொண்டே இருந்த இந்திரா காந்தி அம்மையார் உடம்பில் தேள் கொட்டியதை போல சுளீரென அந்த டீ கோப்பையை கீழே வைத்துவிட்டு கோபத்தில் சொன்னாராம், நேரு பெருமான் பெற்றெடுத்த சீமாட்டி அவர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து சொன்னாராம், மிஸ்டர் கலைஞர், டெல்லி எனது கோட்டை. சொன்னது இந்திரா. கலைஞர் கேட்டுக்கொண்டு சும்மா வர என்ன எடப்பாடியா, ஓபிஎஸ்ஆ? கலைஞர் அல்லவா, பெரியார் அண்ணா வளர்த்த பிள்ளை அல்லவா, தமிழன் அல்லவா, திமுகவின் தலைவன் அல்லவா? டெல்லி எனது கோட்டை என்று சொன்னவுடன் அடுத்த வார்த்தை கலைஞர் சொன்னார், டெல்லி உனது கோட்டை என்றால் சென்னை எனது கோட்டை, நான் தேசிய கொடியை ஏற்றுவேன். சொன்ன இடம் இந்திரா காந்தி. மீண்டும் சொல்லுகிறேன், சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று அதன் பிடரியை உழுக்குவதை போல் கேட்டார், கொடியேற்றுகிற உரிமையை எனக்கு தா. மறுத்தார், பிறகு தந்தார், கொடி ஏற்றினார், கலைஞர் ஏற்றினார், ஆட்சி போனது. எம்ஜிஆர் முதலமைச்சர், முதல் முறை எம்ஜிஆர் முதலமைச்சர் கோட்டைக்கு போனார், தேசிய கொடியை கையில் தந்தார்கள். வலப்பக்கம் ஆரம்பி, இடப்பக்கம் எஸ்சிஎஸ், இன்னும் பல தலைவர்கள், அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள் தேசிய கொடியை கையில் வாங்கிக் கொண்டு, ஆளானப்பட்ட எம்ஜிஆர் தேசிய கொடியை கையில் வாங்கிக் கொண்டு சொன்னார், என்னை போன்றவர்கள் கூட இந்த தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை, என்னை போன்ற முதலமைச்சரும் இந்த தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை எனக்கும் பெற்று தந்த நமது தலைவர் டாக்டர் கலைஞருக்கு நன்றி 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 நன்றி. ஆளானப்பட்ட எம்ஜிஆர், ஆளானப்பட்ட எம்ஜிஆர். அதே உணர்வு நம் தலைவருக்கு இருக்கிற காரணத்தால் தான் டெல்லியில் எதை செய்தாலும், மாநில உரிமையை பறிக்கிறாயா, இந்தியை திணிக்கிறாயா, நிதி தர மாட்டாயா, நீட்டை திணிப்பாயா, எம்பி எண்ணிக்கையை குறைப்பாயா, நான் எதிர்க்கிறேன். இன்றைக்கு சொல்கிறேன், அகில இந்தியாவில் மோடியை எதிர்க்கிற துணிச்சல் உள்ள ஒரு தலைவன் பெற்றெடுத்த பிள்ளை தளபதி என்ற ஒற்றை மனிதன், ஒற்றை மனிதன். இல்லை என்றால் 40க்கு 40 நாம் வெற்றி பெற முடியுமா?
2026 நமக்கு காத்திருக்கிறது என்று சொல்லுகிறோமே. எல்லாவற்றையும் விட கேட்கிறேன், கலைஞரை போல் ஒரு அறிவாளி அடையாளம் காட்ட முடியுமா? தளபதியை போல் ஒரு உழைப்பாளி அடையாளம் காட்ட முடியுமா? ஆனால் உதயநிதியை போல் சமசோதியமாக பேசுகிற பேச்சு, கலைஞரின் பேரன் என்று திமுக தொண்டன் தளபதியுடைய மகனை கொண்டாடுகிறான் என்று சொன்னால், கலைஞருக்கு பின்னால் தளபதி, தளபதிக்கு பின்னால் அண்ணன் உதயநிதி என்று 1 கோடி தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்த வாரிசு யார் என்று தேடுகிற கட்சி அல்ல. கேட்டால் வாரிசு என்பான். பச்சையாக சொல்ல விரும்பினால், பல்லு இருப்பவர்கள் பட்டாணி திங்கத்தான் செய்வார்கள், பார்த்து கொண்டிருப்பவர்கள் வேடிக்கை தான் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு உழைக்கிறோம். கலைஞரை போல் ஒரு அறிவாளி அடையாளம் காட்ட முடியுமா? இதே பச்சையப்பன் கல்லூரி என் அண்ணன்மார்களை வைத்துக் கொண்டு, சகோதரர்களை வைத்துக் கொண்டு சொல்கிறேன், கலைஞர் ஒரு எழுத்தாளர், பேச்சாளர், சிந்தனையாளர், நாடக ஆசிரியர், சமயோசித்த தலைவர். அவரை போல ஒரு அறிவாளி நாட்டில் அடையாளம் காட்டுங்க. தளபதிக்கு பிறந்தநாள் விழா, தலைவருக்கு பிறந்தநாள் விழா, அண்ணாவுக்கு பிறந்தநாள் விழா, கலைஞருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டே இருப்போம். அதிமுக இது போல் ஆள் உண்டா? நம்முடைய தமிழறிவு மணியன் அறிந்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். பல கட்சிகளுக்கு அவர் ஆலோசகராக போவார், திடீரென திரும்பி வந்து விடுவார். ரஜினிகாந்துக்கு கூட அவர் தான் வலதுகரம் போல் நின்றார். செய்தி உங்களுக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் எல்லாம் அவர் அரசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்த்த நேரத்தில், அப்பொழுது ரஜினி நான் போட்டியிடவில்லை, தேர்தலில் நிற்கவில்லை, அரசியல் வேண்டாம் என்று கொரோனா காலகட்டத்தில் மருத்துவர்கள் சொன்ன யோசனை, பல தலைவர்கள் சொன்ன யோசனை விலகி கொண்டார். குமுதம் பத்திரிகையில் ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தான். ரோட்டு ஓரத்தில் தமிழறிவு மணியை நிற்கலாம், ஒரு பைக் வருது. தமிழறிவு மணி இந்த பைக்கை நிறுத்திட்டு சொல்றாரு, சார் கொஞ்சம் என்ன விஜய் வீட்டில் விட்டுருங்கன்னார். அன்னைக்கு வந்த காமெடி. இவர் கையை கழுவிட்டார், அவர் கை கொடுக்கிறார். அவரை கலைஞர் திட்டக்குழு உறுப்பினராக போட்டார், பிளானிங் கமிஷன் மெம்பர். அதுக்காக சொல்ல வர்ற, திட்டக்குழு உறுப்பினர், பிளானிங் கமிஷன் மெம்பர் போட்டதுக்கு பிறகு பல கூட்டங்களில் தலைவரை திட்டினார், திமுகவை திட்டினார். கலைஞர் போனார்கள், திட்டக்குழு உறுப்பினராக தமிழறிவு மணியனை போட்டிருக்கிறீர்கள், ஆனால் எல்லா கூட்டங்களிலும் உங்களை திட்டுகிறாரே என்று பத்திரிகையாளர் கேட்டார். கலைஞர் சொன்னார், திட்டக்குழு உறுப்பினர் என்பதை தமிழறிவு மணியன் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். திட்டக்குழு உறுப்பினர் பிளானிங் திட்டிக்கிட்டே இருக்கிறான். கலைஞர் அடித்தார், திட்டக்குழு உறுப்பினர் என்பதை அவர் தவறாக புரிந்து கொண்டு திட்டிக் கொண்டே இருக்கிறார். வாழ்க பல்லாண்டு. இதே பச்சையப்பன் கல்லூரி, ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, கோட்டை இல்லை, அரசியல் பேச முடியாது. இறுதி செய்தியாக பேசி முடிக்கிறேன். பச்சையப்பன் கல்லூரி 3 தலைவர்களை பேச அழைத்தார்கள். ஒருவர் இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன். யார் அந்த குமரி ஆனந்தன்? கவர்னராக இருந்த தமிழிசையினுடைய அப்பா. வசந்தன் ஓனர் வசந்தகுமாருடைய அண்ணன். அற்புதமாக பேசுவார், இலக்கிய செம்மல், போராளி. அவருக்கும் பெருமை மிகுந்த பதவிகளை கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற தலைவர். குமரி ஆனந்தன் காங்கிரஸ் கட்சி. அதிமுக ஒருவரை பேச அழைத்தார்கள், வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான். அற்புதமாக பேசுவார், எழுதுவார். வலம்புரி ஜான் திமுக கழக தொண்டர்களை பார்த்து சொல்லுவார், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தற்கொலை கூடாரம். சொல்லுவது வலம்புரி ஜான். காரணம், திமுகவில் இருக்கிற எந்த தொண்டனும் அந்த கூடாரமே பற்றி எறிந்தாலும் அந்த இடத்தை விட்டு காலி செய்யாமல் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு செத்து போவனே தவிர மாற்று கட்சிக்கு செல்ல மாட்டான். திமுக கழகம் ஒரு தற்கொலை கூடாரம். சொல்லுவது வலம்புரி ஜான். வார்த்தை சித்தர், அற்புதமான பேச்சாளர். குமரி ஆனந்தன், வலம்புரி ஜான். 3வது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேச அழைக்கப்பட்ட தலைவர் முத்தமிழறிஞர், மூதறிஞர், அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். 3 பேர் மேடையிலே. பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், முதல்வர்கள், மாணவர்கள் பச்சையப்பன் கல்லூரியிலே. கல்லூரி முதல்வர் வரவேற்புரையாற்ற வந்தார். 3 பேரை அழைத்து வந்திருக்கிறேன். 3 பேரும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்கள். ஆனால் இவர்கள் அரசியல் பேசக்கூடாது, மிசா நெருக்கடி, அரசியல் கட்சி பெயரை சொல்லக்கூடாது, தலைவர்கள் பெயரை சொல்லக்கூடாது, சின்னத்தை சொல்லக்கூடாது, லட்சியத்தை சொல்லக்கூடாது, கொள்கையை சொல்லக்கூடாது, இலக்கியம் மட்டும் பேச வேண்டும். இது பச்சையப்பன் கல்லூரியில் இந்த 3வருக்கும் போட்டி என்று முதல்வர் சொன்னார். யார்? பச்சையப்பன் கல்லூரி முதல்வர். முதலில் குமரி ஆனந்தன் வந்தார்.
அருமையாக பேசினார். குமரியாதனுடைய பேச்சு இன்றைக்கும் மிக அற்புதமாக இருக்கும். யாமறிந்த மொழிவிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் கர்ஜிப்பார். குமரி ஆனந்தன் இலக்கிய செம்மொழி இலக்கிய வேந்தர் 40 நிமிடம் பேசினார். அடுத்த வளமுறையான் 40 நிமிடம் பேசினார். அடுத்த அன்பு தலைவர் கலைஞர் 40 நிமிடத்தில் 38 நிமிடம் பேசினார். கடைசி 2 நிமிடம் பேசி முடிக்கிற நேரத்தில் அன்பு தலைவர் கலைஞர் சொன்னார், இங்கே வரவேற்புரையாற்றிய கல்லூரி முதல்வர் எனக்கும் ஒரு உத்தரவிட்டார், எல்லோருக்கும் உத்தரவிட்டார். நானே முன்னாள் முதல்வர், அவர் இந்நாள் முதல்வர் என்பதால் என்னையும் சேர்த்து உத்தரவிட்டால் அரசியல் பேசக்கூடாது, கட்சி தலைவர் பெயரை சொல்லக்கூடாது, சின்னத்தின் பெயரை சொல்லக்கூடாது, இலக்கியம் மட்டும் பேச வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் மூவரும் அதை தான் செய்திருக்கிறோம். ஆனால் அவர் பேச்சை முடிக்கும் போது சொன்னார், எல்லோரும் இருந்து சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று சொன்னார் கல்லூரி முதல்வர். அவர் சார்பில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் எனால் என் பேச்சை முடித்ததற்கு பிறகு எல்லோரும் இருந்து நன்றாக சாப்பிட்டு விட்டு இலையை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு கையை நன்றாக கழுவி விட்டு எல்லோரும் போகலாம். கடைசி 1 நிமிஷம். கலைஞர் யார் என்று தெரிகிறதா? அரசியல் பேசக்கூடாது, சின்னத்து பேரை சொல்லக்கூடாது. கல்லூரி முதல்வர் 39 நிமிஷம் கடைசி 1 நிமிடத்தில் சொன்னார், எல்லோரும் நன்றாக சாப்பிட்டு விட்டு இலையை குப்பை தொட்டி. இலையில எந்த கட்சி? ஒரு கட்சி முடிஞ்சிச்சா? இலையை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு கையை நன்றாக கழுவி விட்டு. கையை யாரு? குமரி ஆனந்தன். ஆக எந்த மேடை தந்தாலும் அதில் அரசியல் யுத்தியை பயன்படுத்தி நாட்டு மக்களை காத்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். எங்களுக்கு எதிரி யார்? மத்த கட்சிக்காரன் போட்டுக்கிறான். திமுக தான் எங்களுக்கு எதிரி பிஜேபி, திமுக தான் எங்களுக்கு எதிரி எடப்பாடி, திமுக தான் எங்கள் எதிரி சீமான், திமுக தான் எங்கள் எதிரி விஜய். ஆக ஆளுகிற பொறுப்பு திமுக. 2ஆம் இடம் யாருக்கு என்பதற்கு தான் 4 பேருக்கு போட்டியே தவிர 2026 உதயசூரியன் உதிக்கும் தளபதி முதல்வர். அப்போதும் இந்த தொகுதியின் மாமன்னராக, மாவீரனாக, நல்ல மனம் அடைத்தவராக அண்ணன் மாதவரம் சுதர்சனம் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வெற்றி பெற வேண்டும் என்ற ஆவல எண்ணத்தை, விருப்பத்தை தெரிவித்து வாழ்க தளபதி, வாழ்க தளபதி, வாழ்க தளபதி என்று உரக்க குரல் எழுப்பி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.